அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் பல்லாவரம் சந்தை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் போன வாரம் தான் போயிருந்தேன். இப்போ இந்த சந்தையில் செடிகள் என்னென்ன இருக்குது, கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பல்லாவரம் சந்தை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா கார்டனுக்கு தேவையான எல்லா செடிகளும் பொருட்களும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். மண்புழு உரம் முதற்கொண்டு இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேருக்கு கார்டன் டூல்ஸ், கார்டன் மெட்டீரியல், பூச்செடிகள் எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த பல்லாவரம் சந்தை அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யும். சரி வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். நான் காலையில் 9 மணிக்கெலாம் அங்கே போயிட்டுங்க பல்லாவரம் சந்தைக்கு. அப்போவே நிறைய பேர் செடிகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. செடிகள் காலியாக இருந்தது. அதனால் நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா காலையில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரோஜா செடிகள், சாமந்தி செடிகள் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. வழக்கத்தை விட பூச்செடிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அடுத்தது மல்லிச்செடிகள், விதைகள் ஒரு நர்சரியிலிருந்தும் எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. பல்லாவரம் சந்தையில் ஒரு ஸ்பெஷலுங்க, எல்லா நர்சரிக்காரங்களும் இங்கே கடை போடுவாங்க. நீங்கள் தனியாக வாங்கணுன்னாக்கா ஒரு நர்சரியாக போயிட்டு வாங்கணும். ஆனால் பல்லாவரம் சந்தைக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான செடிகள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஊரில் தான் நான் அந்த சந்தையெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் சென்னை சிட்டியில் இவ்வளோ பெரிய சந்தை இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம்தான். சென்னை மக்களுக்கும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அப்புறம் பாருங்கள், இவருடைய ஃபோட்டோவை பார்த்துக்குங்க. மண்புழு உரம் தேவை அப்படின்றவங்க இங்கே வாங்கிக்கிங்க. செய்யார்லேருந்து இவர் மண்புழு உரத்தை எடுத்துகிட்டு விற்கிறாரு. 1 கிலோ 10 ரூபா தான். இவர்கிட்ட மண்புழுவோடவே உரங்கள் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். போன வருஷம் கூட இவருடைய பதிவை போட்டிருந்தேன். நான் போகும்போதே மண்புழு உரம் எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க. ஏன்னா காலையிலே நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அதனால் நீங்கள் மண்புழு உரம் வேணும் அப்படின்றவங்க காலையிலேயே போயிடுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்னாடியே அங்கே சொல்லி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த வாரம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் செடிகளுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள், மீன் அமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாமே இவங்களுடைய பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு விற்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வாங்கணுன்னாக்கா இவர்கிட்ட போயிட்டு வாங்குங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும். அப்புறம் மரக்கன்றுகளில் தென்னை மரம், வாழை மரம், மாமரம், நெல்லி மரம் இது போல் எல்லாமே இங்கே இருக்குது. கார்டனுக்கு தேவையான டூல்ஸ், க்ரோ பேக்லேருந்து பாட்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கிது. ரோஸ் செடிக்கு தேவையான ரோஸ் மிக்சர்னு சொல்லிட்டு கெமிக்கல் உரம் இருக்குது பார்த்தீங்களா, அது தேவை அப்படின்றவங்க இங்கே வாங்கிக்கலாம். இவங்க கூட பஞ்சகாவியம், மீன் அமிலம் எல்லாமே விற்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட வாங்குங்க, ரேட் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிதுங்க. உங்களுக்கு என்னென்ன இன்டோர் பிளான்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குது. தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் கனகாம்பரம் பூச்செடிகள், மல்லி, அடுத்தது வெற்றிலை, மிளகு செடி இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் பூச்செடிகளுடைய கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. ஆனால் அடுத்த வாரம் அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரியல. போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மரக்கன்றுகள் கூட நிறைய இங்கே கிடைக்குது. பாதாம் மரத்துடைய கன்றுகள் பாருங்கள், வேப்ப மரத்துடைய கன்றுகள் கூட விற்கிறாங்க. ஊர்லலாம் இது சாதாரணமாகவே முளைச்சி கிடக்கும். இங்கே எல்லாமே காசு தான். அப்புறம் பாட் சைஸில் உங்களுக்கு செவ்வக வடிவம், ரவுண்ட் ஷேப், உங்களுக்கு என்னென்ன பாட் சைஸ் தேவையோ எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. விதைகள் கூட இவங்க விற்கிறாங்க. அதெல்லாமே நாட்டு விதைகள் தானா அப்படின்னு தெரியல. தேங்காய் நார் கட்டிகள் எல்லாமே இருக்குது. அப்புறம் பாருங்கள், பந்தல் போடுறதுக்கு தேவையான அந்த வலை எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இங்கே இருக்குது. அதாவது அடிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. நர்சரி ட்ரே எல்லாமே இங்கே இருக்குது. தேவை அப்படின்றவங்க வாங்கிக்கலாம். மாமரக்கன்றுகளில் சின்னதுலேயே பூ வர மாமரக்கன்றுகள்லாம் இருக்குது. செம்பருத்தி,
துளசி எல்லாமே இங்கே கிடைக்குது. கத்திரி செடி, மிளகாய் செடி கூட வச்சுருக்காங்க. கத்திரிக்காயோடவே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். புதுசாக தோட்டம் தொடங்குறவங்க இதை வாங்கி வச்சு வளர்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நாட்டு விதைகளை தேர்ந்தெடுத்து வாங்கி நாற்று விட்டு எடுத்து நடுங்க. மற்றபடி இந்த மாதிரி காய்கறி செடிகளை இங்கே வந்து வாங்க தேவையில்லை. கண்டிப்பாக ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். ரோஜா செடிகளில் நிறைய வெரைட்டி, பன்னீர் ரோஸ், காஷ்மீர் ரோஸ், பெங்களூர் ரோஸ் அப்படின்னு வாழை மரக்கன்றுகள், அப்புறம் விதைகள் இவங்களே வந்து வச்சுருக்காங்க. விதைகள் வாங்கணும் அப்படின்னாக்கா இங்கே எதுவுமே நீங்கள் வாங்க தேவையில்ல. எல்லாமே நாட்டு விதைகளாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே அதெல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். இது சந்தை அப்படின்றதுனால பேரம் பேசி தான் வாங்கணும். அவங்க சொன்ன ரேட்டுக்கெலாம் வாங்காதீங்க. பேரம் பேசி செடிகள் தரமான செடிகளாக இருக்குதா பார்த்து வாங்கிக்குங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பல்லாவரம் சந்தையில் கார்டனுக்குன்னே தனியாக ஒரு தெரு இருக்குது. இது நர்சரிக்காரங்க எடுத்துகிட்டு வந்து விற்கிற செடிகள். இது இல்லாமல் மெயின் தெருவிலேயே ஒன்று இருக்குது. இது வந்து நாற்றுகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே கத்திரி நாற்று, மிளகாய் நாற்று, தக்காளி நாற்றுகள், அப்புறம் பூச்செடிகளுடைய நாற்றுகள், சம்மங்கி, கிழங்கு, மல்லிகை, ரோஜா, அப்புறம் கனகாம்பரம் இதெல்லாமே பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து விற்கிறது. இங்கே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். மழை காலங்களில் இந்த மாதிரி நாற்றுகளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா ஈஸியாக துளிர் வந்துடும். அதை வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக 2 கடை போடுவாங்க. இந்த லாக்டவுன் அப்படின்றதுனால ஒரு கடை தான் இருக்குது. அடுத்த வாரம் கூட 2 கடை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். இங்கே விற்கிற நாற்றுகள் எல்லாமே வந்து நாட்டு வெரைட்டி தானா அப்படின்னு தெரியல. அதாவது கத்திரி, தக்காளிலாம் சொல்கிறேன். ஹைப்ரிட்டாக கூட இருக்கலாம். புதுசாக கார்டன் தொடங்குறவங்க இந்த மாதிரி கத்திரி, தக்காளி நாற்றுகளை வாங்கிட்டு போய் நட்டு கொஞ்சம் அனுபவம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நாற்று விட்டு எடுத்து நடலாம். ஓகேங்க, பல்லாவரம் சந்தையை நம்ம பார்த்தாச்சு. சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா பல்லாவரம் சந்தைக்கு காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே போங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடித்த செடிகளை நீங்கள் வாங்கலாம். இல்லைனா எல்லாமே காலி ஆகிடும். மண்புழு உரம் கூட காலி ஆகிடும். போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, இல்லைனா ஃபைன் போடுவாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க, பெரியவங்களும் போக தேவையில்ல. செடிகளை வாங்கும்போது சமூக இடைவெளி விட்டு வாங்குங்க. பல்லாவரம் சந்தையில் கூட்டம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தது. பூச்செடிகளோட கலெக்ஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த வாரம் நீங்கள் போனீங்கன்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் ஒரு சில பூச்செடிகள் வாங்கினா அது என்னென்ன அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அப்புறம் என்னங்க, பல்லாவரம் சந்தை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கார்டன் டூல்ஸ், செடி கொடிகள் எல்லாத்தையுமே பல்லாவரம் சந்தையில் வாங்கி ஒரு கலக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.